இப்போ மக்கள் எல்லாரும் பல்வேறு ஜோதிட நிபுணர்களை தொடர்பு கொண்டு அவங்க சொல்லக்கூடிய கற்களை வாங்கி அணிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. ராசி கற்கள்னு சொல்லக்கூடிய பேர் வந்தாலும் கூட ராசி அடிப்படையில் அணிகிறத விடவும் மிக சிறப்பான நற்பலன்கள். ஸ்படிகம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடலில் இருக்கிற உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆங்கில பெயர் குவாட்ஸ். அதுக்கு ஒரு துடிப்பு இருக்குது. அது இந்த துடிப்பை அடிப்படையாக வச்சு தான் இந்த குவாட்ஸ் வாட்சஸ் இயங்குது. அதாவது நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறதும் இருக்குது. யார் நம்ம கடைசி காலத்தில் நம்ம கணக்கு முடிப்பாங்கிறதும் இருக்குது. ஸோ அவரை போய் நம்ம முன்னாடியே கொண்டுட்டு வந்து நவரத்னம் வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நவரத்னம் கண்டிப்பாக போடக்கூடாது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜெமாலஜிஸ்ட், சயின்டிபிக் நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஜெம்ஸ்டோன்ஸ் ரத்தின கற்கள் குறித்த நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இப்போ ஜெம்ஸ்டோன்ஸ் குறித்து இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். இப்போ மக்கள் எல்லாரும் பல்வேறு ஜோதிட நிபுணர்களை தொடர்பு கொண்டு அவங்க சொல்லக்கூடிய கற்களை வாங்கி அணிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பா. இப்போ ஜோதிட நிபுணர்கள் சொல்லக்கூடிய கற்களை வாங்கி அவங்க அணிஞ்சிட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அவங்க எவ்வளோ நாள் அதுக்காக வெயிட் பண்ணணும், எந்த அளவுக்கு பொறுமை அவசியம் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஜெமாலஜி ஜெமாலஜி படிச்சிருக்கேன். அதாவது எப்படின்னா ஜெம்ஸ்டோன் ஐடென்டிஃபிகேஷன்னு பேர் இருக்குது. ஒரு ரத்தினத்தை நம்ம எப்படி அறிவியல் ரீதியாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மூலமாக அதனுடைய ஹார்ட்னஸ்ஸு, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இதன் அடிப்படையில் நம்ம அந்த ரத்தினத்தை எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம அந்த ஜெம்ஸ்டோனை இப்போ ரூபின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன். அது ரூபின்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சயின்டிஃபிக் டேட்டாஸ் அடிப்படையில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம அதை சொல்கிறோம். இது ரூபிக்கு மாணிக்கம்னா இதான் மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாணிக்கத்தை நம்ம தேர்வு பண்ணுற முறை இருக்கு இல்லையா, அந்த முறை ஜோதிடர்களுமே ரொம்ப மாறுபடுது. அது என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னாக்க மந்த்லி முறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. மாத அடிப்படையில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்படி பார்க்குறாங்க ஒரு முறை, அட்டவணை முறை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் தெரிஞ்சது ராசி கற்கள் முறை, அதாவது ராசி அடிப்படையில் அணியக்கூடிய முறை. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி, பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறை, அப்புறம் சன்சைன்னு ஒரு முறை. ஸோ இத்தனை அட்டவணை முறைகள் இருக்குது. இதில் விடவும் பெட்டரான முறை என்னை பொறுத்த வரைக்கும் ராசி கற்கள்னு சொல்லக்கூடிய பேர் வந்தாலும் கூட ராசி அடிப்படையில் அணிகிறத விடவும் மிக சிறப்பான நற்பலன்கள். இப்போ ஒரு ஜெம்ஸ்டோன் நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க யாரையாவது ரெஃபர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்க அப்படி நல்லா இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க என்ன கொடுத்தாருன்னு தெரியல, இவ்வளோ காசு செலவு பண்ணி இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு கர்மா நம்மளை சொன்னவங்கள தான் தாக்கும். ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ சொல்லும்போதே நம்ம என்ன பண்ணாக்க எந்த அட்டவணை முறை கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் திடமாக தீர்மானமாக எடுத்துங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீங்கள் குடிக்கக்கூடிய ரத்தினக்கல் இருக்கு இல்லைங்களா, அது ரத்தினத்தை சர்டிஃபிகேட் போட்டு கொடுங்க. ரெண்டாவது. மூணாவது, நல்லா இருந்தால் அவங்க தான் நமக்கு அட்வர்டைஸ் பண்ணப்பட போகிறாங்க. நல்லா இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறது இவ்வளவும் செய்து ஒரு 1% எப்பயுமே கடவுளுடைய கோட்டா ஒன்று இருக்குது, நம்ம அதை மறந்துடக்கூடாது. இதை நான் எப்பயுமே வலியுறுத்துவேன். அந்த 1% எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ரிட்டர்ன் ஆச்சுனாக்க நீங்கள் தயவு செய்து கல் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு 50% ரிட்டர்ன் கேரண்டியோடு கொடுங்க. கண்டிப்பாக 50% ரிட்டர்ன் கேரண்டியோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க அது உங்களுக்கு கர்மா எப்போவுமே இந்த விஷயங்கள் எல்லாமே கர்மாவை நீக்கக்கூடிய உபாயமாக தான் அந்த விலையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கர்மாவை கேரி ஓவர் பண்ணுற போது கர்மா ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு, ருணரோக சத்ருன்னு சொல்லுவாங்க. ஒன்று அது வியாதி ரூபமாக தாக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு சத்ரு ரீதியாக தாக்கும், இல்லைன்னா ஒரு கடன் மூலமாக இந்த 3 மூலமாக தானே ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயங்கள் தாக்கும். ஸோ அந்த கர்மா அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களையும் நம்ம நீக்க முடியலனாலும் குறைக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த உபாயத்தை செய்கிறவங்க தான் அதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளானவங்க, அவங்களும் அதுக்கு உண்டானவங்க தான். ஸோ அது மாதிரி செய்யும்போது சரியான முறையில் செய்யுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும், நல்லா இல்லைன்னா தயவுசெய்து அந்த மாதிரியான ஒரு முறையில் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது, அதை பயன்படுறவங்களுக்கு நல்லது. நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி எப்போ உங்களுக்கு பலன்கள் எப்போ கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது. இதுக்கு நான் எப்போவுமே பரிகார முறை அப்படிங்கிறதுக்கு நான் எப்போவுமே மருத்துவத்துறையை ஒரு எளிதில் புரிகிறதுக்காக ஒரு உதாரணம் காட்டுவேன். ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், ஒரு ஜுரம் அடிக்குது, 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் போகிறாங்க.
ஒருத்தருக்கு ஒரு மெடிசன் போட்டோன்னே ஒரு மாத்திரையிலே சரியாயிடுது, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா போட்டோன்னே சரியாகலை. 2வது தடவை போகிறாரு, அவர் உடனே ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்கிறாரு. ஸோ 2வது தடவை ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு செலவு அதிகமாகுது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அப்புறம் 2வது தடவை ஒரு ஸ்கேனில் எழுதி கொடுக்குறாரு, இது இந்த மெடிசன் போடுங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு பிறகு தான் சரியாகுது. ஸோ இந்த மாதிரி போகும்போது கர்மாக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் ரெக்கவரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் ஸ்லோயராக தான் இருக்கும். நான் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க 108 நாளைக்குள்ளே ஒரு பலன் தெரியும். போட்ட உடனே ஒரு பலன் தெரியும். 108 நாட்கள் இது அணிகிற முறையும் இருக்குது சார் உங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம ஸ்படிகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்படிகம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கிற உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. உஷ்ணத்தை வந்து குறைச்சி கோபதாபங்களை குறைக்கக்கூடியது ஸ்படிகம். அதனால தான் அந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் அணிகிறதுக்கு காரணம். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஆங்கில பெயர் குவாட்ஸ். அதுக்கு ஒரு துடிப்பு இருக்குது. அந்த துடிப்பை அடிப்படையாக வச்சு தான் இந்த குவாட்ஸ் வாட்சஸ் இயங்குது. குவாட்ஸ்ன்னு நம்ம வாட்சஸில் போட்டிருந்தோன்னா அது வேறு ஏதோ நினைக்காதீங்க, இந்த ஸ்படிகத்தை தான் அங்கே வச்சுருக்காங்க. அந்த இயற்கையிலேயே வந்து ரத்தினங்களுக்கு ஒரு உயிர் துடிப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க அணியும் போது உங்களுக்கு அந்த ரத்தினமணியையும் அதே மாதிரி அடிப்படையில் அணியும் போது அந்த துடிப்புகள் வேலை செஞ்சாலும் கூட அந்த துடிப்புகள் வந்து, அதாவது ஒரு வேர் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு ஃபஸ்ட்டு வேர் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்கிறது இல்லை. என்னென்னு கேட்டிங்கனாக்க, அந்த ரிங்ஸ்டோன் ஜெம்ஸ்டோன் செஞ்சதுக்கு பிறகு இவங்க அணிய வேண்டிய முறைகள் என்னென்னு கேட்டிங்கனாக்க, ஏதோ ஒரு பூஜையில் வச்சு உடனே அணியக்கூடாது. அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுனாக்க, எப்போவுமே வந்து அமாவாசை அன்னைக்கு கடலில் நீராட சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீக்கிறது. க்ளீனிங் வேறு, கிளென்சிங் வேறு. நான் சொல்கிறது கிளென்சிங். அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு கடல் நீரில் போய் நீராடும்போது, இப்போ போய் கடலில் நீராட முடியாது. நம்ம கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கப்பில் கரைச்சிக்கிட்டு வேணால் ஊற்றிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். அது வந்து கிளென்சிங், அந்த பேர்டு வைப்ரேஷன்ஸை நீக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு அதிர்வுகளை, கெட்ட அதிர்வுகளை நீக்கிறதுக்கு, நல்ல அதிர்வுகளை பெருக்கிறதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. காய்ச்சாத பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் இந்த ஜெம்ஸ்டோனுக்கு ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அணியும் போது ஒரு 5 மினிட்ஸ் காய்ச்சாத பால் அல்லது கல் உப்பு தண்ணி, எதில் வேணாலும் ஒரு 5 நிமிஷம் டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேர் பண்ணிக்கணும். இது ஒன்று. முதல் நாள் அணியும் போது எடுத்தோடனே டக்குன்னு போட்டுக்கக்கூடாது. 1 மணி நேரம் தான் போடணும். எப்பவுமே மாணிக்கம் போன்ற சிகப்பு நிற வர்ணங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தும். ஸோ ஏற்படுத்தும் போது ஒரு ஜுரம் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஆகா இதை போட்டேன் ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அதோடைய இயற்கை அமைப்பு உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, முதல் நாள் அன்றைக்கி 1 மணி நேரம் போடணும், 2வது நாள் அன்றைக்கி 2 மணி நேரம் போடணும். இப்படி இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் டே போட்டுக்கலாம். 1. 2வது வந்து நைட்டு கண்டிப்பாக கழட்டி வைக்கணும். பூஜை அறையில் கழட்டி வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் அணிகிற மாதிரி அதை எடுத்து போட்டுக்கணும். இது மாதம் ஒரு தடவை அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ காய்ச்சாத பால் அல்லது கல் உப்பு தண்ணியில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு, இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வெளியில் போகிறோம், ஒருத்தரோட கையை பிடிச்சி கொடுக்குறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் அந்த ஸ்டேக்னேஷனை ஏற்படுத்தும். அந்த வைப்ரேஷன் ஸ்டேக்னேஷனை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு தான் இந்த முறைகளை யூஸ் பண்ணுறது. இதையெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு நல்லா. எதுக்காக வந்து நவரத்னங்களை நம்ம வலியுறுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி மந்திர ஔஷதம்னு பேர். ஒரு வியாதி ஏற்படும் போது மணிங்கிறது ரத்னமணியை குறிக்குது, இந்த வேர் பண்ணிக்கிறது. மந்திரங்கிறது பூஜைகள் பண்ணுறது, ஔஷதங்கிறது இந்த மெடிசனை எடுத்துக்கிறது. ஸோ அதனால தான் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாமியோடைய கர்ப்ப கிரகத்தில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களில் இந்த மணிகள், ரத்ன மணிகளும் ஒன்று. ஸோ கண்ட பொருட்களையும் வந்து கோயில் கர்ப்ப கிரகத்தில் சாமி கீழே வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுனால, நல்ல விஷயம் இருக்கிறதுனால தானே அதில் வைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ரத்னமணிகள் அணிகிறதுல வந்து எந்த தவறும் இல்லை, முறையாக அணியணுங்கிறதா என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார். இப்போது இந்த கற்களை அணிகிறத பற்றி நம்ம வந்து பேசும்போது, சில பேர் வந்து கற்கள் அணிஞ்சு நல்ல ஒரு வளமான செல்வமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவங்களுடைய சந்ததிகள், வாரிசுகள், அதாவது அவருடைய மகன், அவரும் வந்து அதே கற்களை வந்து அணியலாமா, இல்லை அப்படி அணிகிறதுனால தந்தை அணிஞ்சு அவருக்கு சில தோஷங்கள் இருந்திருக்கும், அந்த தோஷங்கள் வந்து இவரை வந்து பின்தொடருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாக வந்து பாரம்பரிய ரீதியாக வரக்கூடிய நகைகளை வச்சுக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ முத்து, பவழம் இந்த நவரத்னங்கள்ல வந்து எல்லாமே வந்து பெரிய ரத்தினங்களாவோ, விலை மதிப்புள்ளதாகவோ வீட்ல வச்சிருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நான் சொல்றது. வைர ரத்தினங்கள், வைர நகைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த விஷயங்கள்ல வந்துரும். பாரம்பரிய நகைகள். மகளுக்கோ இல்ல மருமகளுக்கோ குடுக்கக்கூடிய பாரம்பரிய நகைகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நகைகள் வந்து தாராளமா இவங்க போட்டுக்கலாம். போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நமக்கு அந்த நகை வந்து ஆபரண உபயோகமா உபயோகிக்கும்போது, எந்த கெடுபலன்களையும் அதாவது எந்த கெடுபலன்களும் வர்றதில்ல. அப்படி எதுவும் வர்ற மாரி தெரிஞ்சதுன்னா, நீங்க லாக்கர்ல வச்சுக்கங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க சொல்றது வந்து இந்த பாரம்பரிய சொத்துக்களா வரக்கூடிய ம். இந்த மாரி மோதிரங்கள், விலை மதிப்பு மிக்க மோதிரங்கள நம்ம அணியலாமான்னு நீங்க கேட்கும்போது, சில நேரங்கள்ல இருந்து நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நவரத்தினங்கள்ல வைரத்த தவிர்த்து மீதி எந்த ரத்தினங்களையுமே நீங்க அணிய வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. வைரத்தை தவிர வேற வைரத்த எதுவும் தவிர்த்து வேற எதையும் அணியக்கூடாது. வைரத்த மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆபரண உபயோகம் பண்ணுங்க. வீட்டு லாக்கர்ல கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வச்சிருங்க. நிச்சயமா சார். ஒரு தடவை ஒரு கல்ல வந்து ஒருத்தர் வந்து அணிஞ்சிட்டாரு அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க அவர் அதே கல்ல அணியலாமா? கண்டிப்பா இல்லாட்டி அவங்களுடைய கிரக அமைப்புல கோச்சாரம், தசாபுத்தி இதெல்லாம் நல்ல மாறும்போது அதுக்கப்புறம் அதை அணியக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. நல்ல நல்ல கேள்வி சார் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்டவணை முறைன்னு நம்ம சொன்ன மாரி, தசாபுத்தி முறைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தசா காலங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு கழட்டிடணுங்கிற ஒரு கட்டுப்பாடு உண்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு கல் அணியும்போது நிச்சயமா ஒரு ரூ. 25,000 15,000 வைங்க. 15,000 25,000 ஏதோ கூடுதலா பணம் குடுத்து தான் செலவு பண்ணி போடுறாங்க. அது வந்து தசாபுத்தி கலந்த போது கழட்டுங்க. அந்த முறை வந்து நான் இது பண்றதில்ல. நான் சொல்றது என்னன்னா, லக்னாதிபதி முறை, 5ஆம் இடத்து அதிபதி முறை 2மே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஆயுள் முழுமைக்கு அணியிற மாரியே நீங்க போட்டுக்கங்க. தசாபுத்தி முறைகள் வேண்டிய தேவையில்ல அப்படிங்கிறது தான் கருத்து. நிச்சயமா. நீங்க முதல்ல பேசும்போது சார் கர்மாக்கள குறித்து சொன்னீங்க. இப்போ கற்கள் அணியிறது அப்படிங்கிறதே மக்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து தான் அணியிறாங்க. அப்படிங்கும்போது கற்கள் அணியிறதுனாலேயே அதற்கான முழு பலனும் மக்களுக்கு வந்து கிடைச்சிருமா? இல்ல கர்மாக்களுடைய பங்கும் அதுல வந்து அடங்கியிருக்கா? கண்டிப்பா சார். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோதிடத்த நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஒரு பிறந்த தேதி அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்த நம்ம போய் பார்க்குறோம். ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு ராசிய சொல்றாங்க, லக்னத்த சொல்றாங்க, மேஷ ராசிங்கிறாங்க, மேஷ லக்னங்கிறாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆங்கில முறைப்படி பார்த்தீங்கன்னாக்க, அந்த நியூமராலஜி முறைன்னு ஒண்ணு சொல்லிட்டு வராங்க. இந்த நியூமராலஜி முறை வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப ஷார்ட் முறை. ஷார்ட் மெத்தடு. இதுல கூட உங்களுக்கு விவாதங்கள் வரும். ஜோதிடருக்கு ஜோதிடர் மாறும். இந்த நியூமராலஜி முறையில பார்த்தீங்கன்னா, 1ஆம் நம்பர்னா 1ஆம் நம்பர் தான். இத யாரும் மாத்த முடியாது. இந்த 1ஆம் நம்பர்காரங்களுக்கு கர்மா ரொம்ப குறைவா இருக்கும். ஓ! கர்மாக்கள் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா, இயற்கையிலேருந்து முதல் முறையா தோன்றுனதுனால, இயற்கை வைத்தியம் மட்டும் தான் வேலை செய்யும். அவங்க மருத்துவம் வந்து மெடிக்கலுக்கே போமாட்டாங்க. ஓ! இந்த 1ஆம் தேதி பிறக்கிறவங்க பொதுவா 1ஆம் தேதிக்கு சூரியனுடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அதிகமா அதிகமா இருக்கும். இருக்கிறதுனால, ம். 1, 10, 19, 28ல பிறக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே போய் டாக்டர்ட்ட போய் ஒரு வைத்தியம் பண்ணி மாத்திரைய வாங்கி போடவே மாட்டாங்க. ம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இயற்கையிலே உணவு ரீதியா அதை எப்படியாவது கட்டுப்படுத்த முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, கர்மா ரொம்ப இருக்காது. லேசா பண்ணாலுமே அவங்களுக்கு சரியாயிடும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 2ஆம் தேதி பிறக்கும்போது இந்த 1ஆம் நம்பர் கர்மாவும் சேர்ந்து வரும். 3ஆம் தேதி இப்படி சேர்ந்து 7 பிறவிகள்ல செய்த கர்மாக்கள 8வது பிறவியில தீர்க்கிறது தான். அப்ப எப்படி சார் இந்த கர்மா கேரி ஓவர் ஆகுதுன்னா, வாதம், பித்தம், கபம்னு 3 விஷயம் இருக்கு. ஓ! இந்த வாதம், பித்தம், கபத்துல பித்தம் இருக்கு பார்த்தீங்களா? 1ஆம் நம்பர்காரங்களுக்கு பித்தம் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா கர்மா ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தான் முதல் பிறவிங்க தான். இந்த 8ஆம் நம்பர்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பித்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கர்மாக்கள் கேரி ஓவர் ஆகுறது இந்த பித்தத்தின் மூலமா தான். அந்த மாரி பித்தத்தின் மூலமா அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு பித்த நீர்ப்பை கோளாறு, அதே மாரி வயிற்று கோளாறு கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா. அந்த மாரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, ரொம்ப நம்மளால முடியாத போது ஒரு பெரிய முனிவர்களையோ, ரிஷிகளையோ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்த கையில எடுத்து குடுப்பாங்க. இந்த எலுமிச்சம்பழத்த கையில எடுத்து எதுக்கு குடுக்குறாங்க? கர்மாவ தணிக்கிறதுக்கு இத குடுக்குறாங்க. கர்மா வந்து எலுமிச்சம்பழத்த வாங்குறதுனால எப்படி தணியும்னாக்க, வாங்குறதுனால தணியாது. அத வந்து நீங்க வந்து உலகத்திலேயே பித்தத்த நீக்கக்கூடிய ஒரே பொருள் இந்த லெமன். ம். அத பிழிஞ்சு சாற எடுத்து, நீங்க வந்து இனிப்பு சேர்க்காம லேசா உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு, அத குடிச்சீங்கன்னாலே, இந்த பித்தம் வந்து குறையறதுனால இந்த கர்மாக்களும் குறையும். அதுக்காக தான் அவங்க அத குடுக்குறது. ஸோ இந்த மாரி கர்மாக்கள் வந்து இந்த ரீதியா பார்க்கும்போது, 8ஆம் நம்பர்காரங்க எப்பவுமே நான் சொல்றேன், 1ஆம் நம்பர்காரங்களுக்கு எந்த பரிகாரமா இருந்தாலும் உடனடியா வேலை செய்யும். இது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். 8ஆம் நம்பர்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். அதே 9ஆம் நம்பர்காரங்களுக்கு புதிதான பிறவி அப்படிங்கிறதுனால உடனடியா வேலை செய்யும். இத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நிச்சயமா. கற்கள் அணியிறதுல கர்மாக்களுடைய பங்கும் கனெக்ஷன் நிச்சயமா உண்டு. கனெக்ஷன் சம்பந்தப்பட்டிருக்கு உண்டு. அப்படிங்கிறத 8ஆம் சொன்னீங்க. நம்பர்காரங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். 1ஆம் நம்பர்காரங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். நிச்சயமா சார். இப்போ வந்து கற்கள் வந்து அணியும் போது இப்போ குழந்தைகள், பெண்கள், ம். வயதானவங்க அப்படின்னு பல்வேறு பல்வேறு தரப்பட்ட தரப்பட்ட தரப்பினர் இருக்காங்க.
ஒவ்வொருத்தவங்களும் எப்படி எப்படி எந்தெந்த வடிவங்கள்ல அணியிறது சரியா இருக்கும் அந்த கற்களை? குழந்தைகள் வந்து 7 வயது வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம், தாயாருடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 7 வயது வரைக்கும் சந்திரனுடைய தாயாருடைய அரவணைப்பு எவ்வளவு குழந்தைக்கு தேவையோ அதே மாதிரி சந்திரனுடைய அரவணைப்பு தேவைன்னா தாயார் கிரகம் தான் சந்திரன்கிறதுனால அவங்களுக்கு 7 வயது வரைக்கும் மூன் ஸ்டோன்னு ஒரு கல் இருக்கு. அதை வந்து வெள்ளியில் அதுக்குண்டான உலோகம் வெள்ளி மூன் ஸ்டோன். இதை வந்து வெள்ளியில் வந்து கட்டி கழுத்தில் டாலராவோ இடுப்புலையோ போட்டுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். குழந்தைக்கு தாய் போல பாதுகாக்கும். இது 7 வயது வரைக்கும். 7 வயதுக்கு கீழே எந்த விதமான ராசி ரத்னங்களோ லக்ன ரத்னங்களோ போடக்கூடாது. இது மட்டும் போதுமானது. அதற்கு பிறகு வேணாக்க 7 வயதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த லக்னாதிபதி என்னவோ அதுக்கும் 5th பொசிஷன் 5ஆம் இடத்த அதிபதி என்னவோ அதையும் பார்த்து போடுறது சிறப்பாக இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து முத்தும் பவழமும் தாராளமாக போட்டுக்கலாம். முத்து வந்து சந்திரனுடைய ஆதிக்கங்கிறதுனால மனோரீதியான பலத்தை கொடுக்கும் தாய்மார்களுக்கு. மனபலத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க உடல் பலத்தை உடல் வலுவை, ஏன்னா ஒரு குழந்தைகளெல்லாம் பெற்று வளர்த்து வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இந்த காலத்தில். ஸோ அந்த உடல் பலத்தை உறுதியை இதை கொடுக்கறதுக்கு பவழம் உறுதியாக இருக்கும். ஸோ அதனால் முத்தும் பவழமும் பெண்கள் தாராளமாக லக்னம் இதெல்லாம் பார்க்காமையே போட்டுக்கலாம். வயதானவங்களுக்கு நவரத்னத்தை பொறுத்த வரைக்கும் 9 கற்களும் வச்சு அணியலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நவரத்ன மோதிரம் அணியலாமா? ஆமாம். ஏன் சார் ஒரு ரத்னத்தை தனித்தனியாக போட்டு எல்லா ரத்னத்தையும் ஒன்றா போட்டுடலாம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் மனிதர்களை பிரிக்கணும், எல்லாரையும் ஒன்றா வச்சு அனுப்பிச்சி விடலாங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லை. ஒவ்வொருக்கும் ஏற்ற ரத்னங்கள்னு அமையும் போது எதிர் ரத்னங்களும் இருக்கும். ஒருத்தர் பிறக்கும் போதே நட்பு கிரகம் எதிர் கிரகம்னு வந்துடும். அதாவது நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறதும் இருக்குது. யார் நம்ம கடைசி காலத்தில் நம்ம கணக்கை முடிப்பாங்கிறதும் இருக்குது. ஸோ அவரை போய் நம்ம முன்னாடியே கொண்டுட்டு வந்து நவரத்னம் வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நவரத்னம் கண்டிப்பாக போடக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னாக்க வாஸ்து பண்ணும்போது பூமி அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, வீட்டு நிலை, அதுக்கு கீழே வைக்கலாம். இல்லைன்னா சாமி சிலைக்கு கீழே வைக்கலாம். இது ரெண்டையும் தவிர்த்து வேற எங்கேயும் போடக்கூடாது. அணியிறது நவரத்னம் அணியக்கூடாது. வயதான காலத்தில் வேணால் நவரத்ன மாலையாக அணிஞ்சிக்கலாம். அப்படிங்கிறது தான் சிறப்பு. இப்போ குழந்தைகள், பெண்கள், வயதானவங்கலாம் எந்தெந்த முறைகளில் இதை அணியணும் அப்படிங்கிறத குறித்து சொன்னீங்க கற்களை. இப்போ சில பெண்கள் மெட்டியா அதை செஞ்சு வந்து அணிஞ்சுக்கிறாங்க அந்த கற்களை. அது சரியானது தானா, இல்லை இந்தந்த முறைகளில் இந்த கற்களை அணியக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்கய்யா. அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க விரலில் வந்து ஒவ்வொரு ரத்தனத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மெட்டல் குறிப்பிடுற மாதிரி மெட்டல்கள் இருக்குது. அதே மாதிரி ரத்தனங்களை குறிப்பிடுற மாதிரி மெட்டல் இருக்குது. அதே மாதிரி விரல்களும் இருக்குது. இப்போ இந்த விரலில் இதைத்தான் அணியணுங்கிற கணக்கு இருக்குது. நீங்கள் கை விரலில் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்தில் டாலராக போட்டுக்கலாம். பொதுவாகவே வந்து அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்கள் எல்லாமே ஒரு அர்ச்சனைக்கே வந்து ஒரு ஜாமான் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னாக்க இடுப்புக்கு கீழே அதை கொண்டு போகக்கூடாது. ஒரு பையிலே வாங்கிட்டு போகிறீங்கனாலும் கையில் வந்து அரவணைச்சி தான் அதை கொண்டு போகணும். இடுப்புக்கு கீழே தொங்க விடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் இடுப்புக்கு கீழே எந்த விதமான பொருட்கள், பூஜைக்குரிய பொருட்கள், ஆன்மீகத்துக்குரிய பொருட்களை நம்ம வச்சுக்கக்கூடாது, அணியக்கூடாது. ஆமாம். இப்போது குழந்தைகள் வந்து கற்களை வந்து அணியும் போது மோதிர வடிவத்தில் வந்து அணிவாங்க. அப்படி அணியும் போது பள்ளியில வந்து நிறைய இடங்கள் வந்து அலோவ் பண்றது கிடையாது. கண்டிப்பா. அப்படிங்கும்போது குழந்தைகள் எப்படி அதை அணியலாம் சார்? ஆண் குழந்தைகளா இருந்தால் இடுப்புல வந்து அந்த அருணாக்குடியில போட்டுடலாம். பெண் குழந்தைகளா இருந்தால் கழுத்துல டாலரா போட்டுடலாங்கிறது கருத்து. டாலர் வடிவத்தில் தான் அணியலாம். ஆமாம். ரத்தின கற்களுடைய பலன்கள் என்ன, நன்மைகள் என்ன, அது எப்படிலாம் அணியலாம், எந்தெந்த முறைகளில் அதை அணியக்கூடாது, அதில் கர்மாக்களுடைய பங்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்த ஜெம்ஸ்டோன்ஸ் குறித்த பல நேயர்களுடைய குழப்பங்கள், கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் ஒரு விளக்கமும் மிக சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.